நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இறந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் உடைய நல்ல சமூகத்தில் அப்பா உடைய இரக்கமுள்ள முகத்தை நோக்கி பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வானாதி வானங்களை உண்டாக்கின தேவாதி தேவனை பார்க்க, உம்மோடு பேச, உம் மகிமையை காண நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய இரக்கமுள்ள சமூகத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே நீர் எங்கள் கூட பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைத்து பிள்ளைகள் மேலும் உடைய கிருபையின் ஆவி இறங்குவதாக என்று செபிக்கிறோம். தகப்பனே, உடைய வல்லமை நிறைந்த நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான காலங்களை கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, கடன் பாரத்தோடு கஷ்ட நிலையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஏற்ற வேளையில் ஆண்டவரே அவர்கள் வாழ்வை அமைதிக்கு ஏதுவாக மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை படகிலே கூட இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, உடைய நல்ல நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உடைய வசனம் ஆண்டவரே எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் கிரியை நடப்பிக்க வேண்டுமென்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த ஜாஷ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவசேனை ஜப ஐக்கியத்தின் மூலமாக ஜீவ வார்த்தையின் வழியாக உங்களுக்கு நன்றியையும் சமாதான வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாட்களையும் கிருபையாய் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கிருபையின் நாட்களிலே தேவனை இன்னும் நாம் அண்டிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரோடு நாம் பயணம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு நாள் வெறுமையாய் விடவே மாட்டார். யாக்கோபை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் இரு பரிவாரங்களோடு கூட வந்தான் என்று பார்க்கிறோம். போகும் பொழுது அவன் கைத்தடி ஒன்றை கையிலே வைத்திருந்தான். ஆனால் வரும் பொழுது இரு பரிவாரங்கள் அவனுக்கு கொடுத்திருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக ஆண்டவரை சார்ந்து வாழும்போது தேவன் நம்மை அவ்விதமாக ஆசீர்வதித்து உங்களையும் பெருக பண்ணுவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படியே ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் பேசும் பேச்செல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் பேச்செல்லாம் நீங்க இருக்கணும், நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே,
என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14:27வது வசனத்திலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இங்கே நாம் பார்க்கின்றோம், ஏசப்பா அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற காரியம் சமாதானம். சமாதானம் இந்த உலக வாழ்க்கையிலே அநேக மக்களுடைய வாய்மொழிகளை கேட்போம் என்று சொன்னால் அவர்கள் கூறுகிற ஒரே ஒரு காரியம், வீட்டில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அநேக மக்களுடைய உழைப்பு இருக்கிறது, சம்பளம் வருகிறது, அதிகமான வருமானம் வரத்தான் செய்கிறது. ஆனால் குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, உங்களுக்கு நான் சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை உலகம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் நான் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது, நிரந்தரமானது. ஏசப்பா ஒருவருடைய வாழ்க்கையில் சமாதானம் கொடுக்கும்போது அந்த சமாதானத்தை அவர் எடுக்கவே மாட்டார். ஏனென்று சொன்னால் சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர், சமாதானத்தை நமக்கு தருகின்ற ஆண்டவர், அவரே நம்முடைய வாழ்க்கையில் கூட வந்து சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கின்றோம், சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன். அப்படியானால் என்ன பொருள்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் சொத்து சேர்த்து வைத்து பத்திரங்களை ரெடி பண்ணி அந்த பத்திரத்தை வைத்திருப்போம். அப்படி வைத்திருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு, உனக்கு இவ்வளவு இடம், உனக்கு இவ்வளவு இடம் என்று சொல்லி பத்திரத்தை நாம் கொடுப்போம். அதே போல தான் ஏசப்பா சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானத்தை நான் வச்சுட்டு போகிறேன், நான் பரலோகத்துக்கு போகிறேன், நான் பிதாவின் இடத்துக்கு போகிறேன். நான் இந்த உலகத்தில் எல்லா ஓட்டங்களையும் ஓடி முடியக்கூடிய ஒரு சூழலை வந்துவிட்டது. நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன். உங்களுக்கு நான் என்ன வைத்திருக்கிறேன்? சமாதானத்தை வைத்துவிட்டு போகிறேன். அன்புக்குரியவர்களே, சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. சமாதானம்தான் இந்த உலகத்தில் முக்கியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்க, சமாதானம் இல்லாதபடியினால இன்றைக்கு பல நாடுகள் போரில் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்றே ஒன்று தான், உள்ளத்தில் அமைதி இல்லை. இந்த இடம் எனக்கு வேணும், இந்த வீடு எனக்கு வேணும், இந்த கடை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு
பாத்திரனாய் வாழ வேண்டும். சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரனாய் வாழ வேண்டும். ஆண்டவர் சமாதானத்தை கையிலே வைத்திருக்கிறார். சமாதானத்தை கையிலே வைத்திருக்கிறார். கையில் வைத்திருக்கிற ஆண்டவரை பிடித்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏசப்பாவை உறுதியாய் பற்றி கொள்ளணும், உறுதியாய் பிடித்து கொள்ளணும். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த ஆண்டவரை உறுதியாய் வைத்து கொள்ளணும்னா, உம்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். நாம் எப்படி நம்முடைய மனம் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் பற்றி கொள்ளணும். உறுதி. அன்பு தேவ பிள்ளைகளே, மனதில் ஒரு வைராக்கியத்தோடு அவரை பின்பற்றணும். எனக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு நல்ல நினைவோடு கூட அவரை பின்பற்றணும். என்ன வந்தாலும் கர்த்தரை நம்புவேன் என்கிற தன்மை நமக்கு வேணும். அதைத்தான் யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் விசுவாசத்தை, அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை ஒரு நாள் இழக்கல. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, எவ்வளோ உறுதியான நம்பிக்கை ஆண்டவர் மேலே, எவ்வளோ உறுதியான நம்பிக்கை யோபு வைத்திருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்வளவு உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். பிரியமானவர்களே, சமாதானத்தை எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியானா நான் எப்படி இருக்கணும்? உறுதியாய் வாழணும், உறுதியாய் நம்பணும், உறுதியாய் பின்பற்றணும், உறுதியாய் அவரோடு கூட ஓடணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலக வாழ்க்கையில் பிரியமானவர்களே, ஏசப்பா சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானம்தான். இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளவு பதவி இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் நியூஸில் பத்திரிக்கையில் வாசிக்கிறோம், சமாதானம் இல்லாமல் குடும்பமே தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒரு பிரச்சனை, மனசில் அமைதி இல்லை. ஆனால் ஏசப்பாவை பின்பற்றுகிற என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி, ஒரு பேர் அமைதி ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த அமைதி கொடுக்கிற தேவனை நாம் எப்படி பின்பற்றணும்? உறுதியாய் பின்பற்றணும். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தாரேன். என்னுடைய சமாதானம். நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாஸ்து பாருங்க, ஏசப்பா ஒரு நாளும் கலக்கம் அடைந்ததாக வேதம் சொல்லவே இல்லை. ஒரு நாளும் கவலைப்பட்டதாக வேதத்தில் சொல்லவே இல்லை. எதற்காகவும் கவலைப்படலை. ஏன்னா அவரே சமாதானத்தின் பாத்திரராயிருக்கிறார். இந்த சமாதானத்தின் பாத்திரராகி ஏசப்பாவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், உங்கள் உள்ளத்திலே அவரோடு நாட்டம் கொண்டால், வேதம் சொல்லுகிறது, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சமாதானத்தை ஏசப்பா என்னுடைய சமாதானம் என்று சொல்லுகிறார். என்கிட்ட இருக்கிற சமாதானத்தை உங்களுக்கு தாரேன் அப்படிங்கிறாரு. யாராவது கொடுப்பாங்களா? ஒரு வர்ம கலை படிச்சிருக்கிறாரு, அதுக்கு குருவாக இருக்கிறாருன்னு வைத்து கொள்ளுங்கள். அவர் ஏதாவது ஒன்றை மறைத்து வைத்து தான் சொல்லி கொடுப்பாராம்.
வைத்தியம் சொல்லி கொடுக்குறாங்க. சித்த வைத்தியம் அல்லது நாட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டு வைத்தியத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை மறைத்து வைப்பாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிற சமாதானத்தை உனக்கு நான் தாரேன் அப்படிங்கிறாரு. நான் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏசப்பா எதையும் மறைக்காம சொல்லுகிறார். ஏசப்பாவை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அவர் எதை குறித்தும் கவலைப்படலை. 40 நாள் உபவாசம் இருக்கிறார். சாத்தான் வந்து சோதிக்கிறான். சமாதானம் கெடல. வசனத்தால் ஜெயித்தா. வேத பாரகர் பரிசேயர் அநேக கேள்விகளை கேட்கிறார்கள். சமாதானம் இவர்கிட்ட இருந்த சமாதானம் கெட்டு போகல. அவருடைய சமாதானம் எப்பவும் இருந்தது. நம்மகிட்ட ஒருவர் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம உள்ளத்தில் சமாதானம் இருக்காம போயிடும். என்னை பார்த்து இப்படிப்பட்ட கேள்வி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏசப்பாவிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு ஏற்ற பதிலை கொடுத்து அமைதியாய் வாழ்ந்தார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய அமைதி வாழ்வை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உலகம் ஒருவேளை கொடுக்கலாம், அமைதியை கொடுக்கலாம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த அமைதி இருக்கலாம். ஆனால் ஏசப்பாவினுடைய அமைதி வாழ்வு என்பது நிரந்தரமானது. நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம் 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 நீரே நிரந்தரம். நிரந்தரமானவர் இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது பிரியமானவர்களே. ஏசப்பா மட்டும்தான் நிரந்தரமானவர். அந்த நிரந்தரமான ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு கஷ்ட நிலையோடு நான் என்ன செய்வேன் என்று ஏங்கி புலம்பிக் கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேதம் சொல்லுகிறபடி என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி உங்களை வாழ வைப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வியாதியோடு இருக்கீங்களா, நீங்கள் கடன் பாரத்தோடு இருக்கீங்களா, அல்லது தேவையில்லாத மன குழப்பத்தோடு இருக்கீங்களா, ஏசப்பா சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே என்னுடைய அமைதி வாழ்வையே உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல இயேசுவை, இந்த நல்ல தெய்வத்தை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளணும். உறுதியாய் பிடித்து கொள்ளணும். உறுதியாய். உறுதினா என்ன பொருள்? கெட்டியாய் பிடித்து கொள்ளுதல். என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் இயேசுவை விடமாட்டேன், இயேசு எனக்கு போதும். இந்த வைராக்கிய வாஞ்சை நமக்கு வேணும் பிரியமானவர்களே. அதைத்தான் யோபுவின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அவரை பின்பற்றுகிறேன், அவரோடு கூட வாழுகிறேன். அவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை எப்படி நடத்தினாலும் பரவாயில்ல, அந்த பாதையில் எனக்கு அமைதி உண்டு.
ஒருவேளை நீங்கள் வேதத்தில் யோபின் புஸ்தகத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு சமாதானத்தை சொல்ல வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த சிநேகிதர்கள் வீட்டை விட்டு கடந்து வராங்க. ஆனால் அவங்கிட்ட வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவனை ஏளனமாய் பார்த்து எள்ளி நகையாடி பேசினார்கள், மிகவும் ஆவேசமாக பேசினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து, உங்கள் கஷ்ட நிலையை பார்த்து அநேகர் ஆவேசமாக எள்ளி நகையாடினாலும் பரவாயில்லை. நீங்கள் அமைதியாய், நீங்கள் பொறுமையாய் ஏசப்பா பிள்ளைகளாய் நடந்து கொள்வீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு நாளும் சமாதான கேடு வருவதில்லை. ஏன்னா சமாதானத்தின் தேவன் உங்க கூட இருக்கிறா. சமாதானத்தின் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறா. சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். ஏசப்பா சொல்றாரு, ஏன் சமாதானத்தை, என்கிட்ட இருக்கிற சமாதானத்தை, என்கிட்ட இருக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஏசப்பா கையில் ஒப்பு கொடுத்தா மிகவும் நல்லா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த இயேசு அதைத்தான் விரும்புகிறா. என்கிட்ட வா, என்னிடத்தில் என்கிட்ட உன்னுடைய இருதயத்தை ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கை தன்மைகளை என்கிட்ட ஒப்புக்கொடு, நான் உனக்கு என் சமாதானத்தையே தருகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தருகிறேன், என்கிட்ட இருக்கிற அமைதி வாழ்வை நான் உனக்கு தாரேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை பெறும்படி இந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வாழ்ந்தாலும் பரவாயில்ல. பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்கலையா, அல்லது கணவன் சொன்ன பேச்சை கேட்கலையா, அல்லது குடும்பம் கஷ்ட நிலையில் இருக்கீங்களா, இயேசு சொல்லுகிறா, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறா. இந்த ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பின்பற்றினால், இந்த ஆண்டவரை உறுதியாய் நம்பினால், இவரோடு வாழ்க்கையிலே பயணித்தால், இவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். உலகம் கைவிடும், உலக மக்கள் கைவிடுவார்கள், நம்ம சொந்தக்காரர்கள்லாம் கைவிடுவாங்க, நண்பர்கள் கைவிடுவாங்க, பெற்றோரும் கூட கைவிடலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆனால் ஏசப்பா மட்டும் கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. கைவிடாரிசு கைவிடா, கைவிடா இயேசு கைவிடா, நம்மை ஒரு போதும் அவர் கைவிடா, நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார், கைவிடா இயேசு கைவிடா, கைவிடார் இயேசு கைவிடா. இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிடலாம் பிரியமானவர்களே, ஆனால் இயேசு மட்டும் ஒரு நாள் கைவிடவே மாட்டா. உன் கையை பிடிச்சிட்டாருன்னு சொன்னா, உன் கையை அவர் கையில் கொடுத்துட்டேன்னு சொன்னால் இயேசு ஒரு நாள் கைவிட மாட்டா. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட உள்ள சமாதானத்தை, என்கிட்ட உள்ள அமைதி வாழ்க்கையை நான் உனக்கு தாரேன்னு சொல்கிறாரு. இந்த ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் நம்பி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தராகி இயேசுவின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் வேதம் சொல்லுகிறபடி என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் இந்த நாளில் இந்த சமாதானத்தை கொடுத்து
அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் வியாதியோடு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்களப்பா, இந்த வியாதியினால் நான் சமாதானம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி யாரெல்லாம் உம்மிடத்தில் இப்பொழுது கண்ணீர் வடிக்கிறாங்களப்பா, அவங்க கண்ணீரை தொடங்கப்பா, அவங்க கவலைகளை மாற்றுங்கப்பா, சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம்பப்பா. நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் கர்த்தாவே. செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய இரக்கமுள்ள கரம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.